உங்களுக்கே தெரியல, அதெல்லாம் சொல்லாதீங்க. பிரச்சனை இல்லை. அதாவது நீங்க சரி, நான் எது சொல்லலாம் சொல்லக்கூடாது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எதெல்லாம் சுவாரஸ்யப்படுத்துவா தெரியாம இருந்த போது அந்த சுவாரஸ்யப்படுத்தினதையும் நீங்க தெரிவிக்க வேணாங்கிறதா வேண்டுகோள். இது வேண்டுகோள். தமிழ்நாட்டில் 40 லட்சம் பேர் 50 அடிக்கிறீங்களா? இதுவும் நல்ல கேள்வியா இருக்கு. எப்படி 40 தமிழ் மக்கள் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி இந்த 50 100 கொடுத்தாங்கன்னா கூட சந்தோஷம். எல்லாமே மக்கள் கேட்டுருக்காரு. அப்புறம் வந்து சேதுரன் வந்து வந்திருக்காரு. பாராட்டு மழை எப்படி இருந்தது? பத்திரிகையாளர்களோட பாராட்டு மழை. பாராட்டு மழையில பாராட்டு அரவணைப்பு அதிகமா இருந்தது. நான் எனக்கு முத்தம் கொடுத்துட்டு போனாங்க. அதனால உங்க முகத்துல சிரிப்பு பார்க்கறது சந்தோஷம். எவ்வளவு பெரிய விஷயம் எங்களுக்கு தான் தெரியும். நீங்க எல்லாம் வந்து படம் பார்க்கும்போது உங்களுடைய ஒவ்வொரு சந்தோஷமும் வந்து எங்களுக்கு வந்து பெரிய ஹோப். எனக்கு வந்து அது வந்து அதனால நாங்க படம் உங்களுக்கு காமிக்கும் போது நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கிறது தான் எங்களுக்கு ஒரு சமயம் ஒரு பதட்டமும் வாய்ப்பு சொல்றது. இன்னைக்கு இப்ப பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேரும் வந்து இது இந்த படத்துல அவங்களும் ஒரு நபரா இருந்த இயக்குனராகவோ நடிகராகவோ தயாரிப்பாளராகவோ இல்ல நண்பராகவோ குடும்பத்துல ஒருத்தரா இருந்தா எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குமோ அந்த மாதிரி இந்த படத்தோட வெற்றியோ இல்ல இந்த படத்தோடைய நீங்க பார்த்த நல்ல படம் பார்த்த உங்களுடைய சந்தோஷம் இருக்குல்ல, அது வந்து இதுல இருக்க ஒரு உறுப்பினரா நீங்க பிஹேவ் பண்ணது வந்து எனக்கு வந்து பெரும் மகிழ்ச்சி. அதுக்கு ரொம்ப நன்றி. டைரக்டர் சார், ஒரே ஒரு கேள்வி. அதான் படம் 2 படம் வெற்றி படம் ஆயிடுச்சு, அது வாழ்த்துக்கள். அதான் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிருந்தீங்க சூப்பர் ஸ்டாருக்காக ஒரு கதை வச்சிருக்கேன் டபுள் ஆக்ட்னு, அதை சொல்லிட்டீங்களா? இல்ல அது சூப்பர் ஸ்டாருக்காக அடுத்த படத்துக்காக? நான் சூப்பர் ஸ்டார் மட்டும் இல்ல, நான் எல்லா கூட ஒர்க் பண்ண ஆசையா இருக்கு. நான் முன்னாடி ஸ்டேட்மெண்ட் சொல்லல, இருந்தா அது ரூம் டபுள் ஆக்ட் ஸ்டோரி ஒன்று இருக்கு. இல்ல அந்த மாதிரி நான் எதுவும் சொல்லல. ஆனா எல்லாரோட ஒர்க் பண்ண ஆசையா இருக்கு. இல்ல நீங்க கொண்டு வந்தனால அது இந்த படத்தையும் 2 சீன் வந்தாலும் வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. இல்ல பர்சனலா ரொம்ப சில பேர் மூலமா ஆசையா இருக்கு நமக்கு என் கூட ஒர்க் பண்ணணும். தேனப்பன் சாரையும் கூட்டு வந்துருக்கேன். அவங்களோட ஒரு ஏதாவது கரெக்டா அமைஞ்சா ஏதாவது வாங்கினேன் ஒர்க் பண்ணுங்க என் கூட இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்பா மாதிரி கொஞ்சம் ஒரு குறித்து சுயநலத்துக்காக கூட்டு வர்றதுதான். அந்த மாதிரிதான். வேற அவர் கூட ஆடியல் அந்த ட்ரைலர்ல என்ன சொல்லியிருந்தாரு, சில பேர் காம்படிட்டிவ் நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்துலயும் முகல் செல்வன் சொன்ன மாதிரி நிறைய பேர் அவர் சொன்ன மாதிரியே தான் நடிச்சிருந்தாங்க. அதை தாண்டி ஏதாவது பண்ணியிருக்காங்க. படம் பாத்தீங்களா நீங்க? இல்லைங்க தாண்டிதான் பண்ணிருந்தாங்க. அவரு வந்து இந்த தாண்டி வரா பண்ணும்போது படம் பார்க்காதவர் கேட்கிற கேள்வி ஆச்சு. படம் பார்த்து அந்த நடிப்புக்கு நீங்க தான் கரெக்டா சூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா மணிகண்டன் வந்து செட்டிலா 2-3 சீன் வராதுன்னு ஆனா பவர்ஃபுல்லா இருக்காங்க. எப்படி சிங்கப்பூலி ஒரு சீன்ல வேற லெவல்ல இருக்கும். அதெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க. அப்படின்னா பாருங்க, அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. நம்ம இந்த ஒரு கதாபாத்திரம் சூஸ் பண்ணி தர்றதுக்கு தேனப்பன் சார், பாபா சார் முதல்ல வந்து இந்த எமோஷன், அப்புறம் அவங்க இல்லாட்டி அந்த வயசுல இருக்க வேற யாராவது தேவைப்படுறாங்க. கரெக்டான அப்படிதானே? ஸோ இவங்க கூட வேற ஒர்க் பண்ணதுனாலையும் இவர் மேல எப்படி நம்பிக்கை இருக்கிறதுனாலையும் அவங்க இருக்கும்போது இன்னும் ரொம்ப கோஆபரேட்டிவா இருப்பாங்க. நம்புவாங்க. இப்போ தேனப்பன் சாரோடையும் பாபா சார் நான் இருக்கும்போது இவரோட போன படத்துல இந்த அனுபவத்தையும் இவன் வந்து ஒன்று செஞ்சு விட்டுருவான் அப்படின்னு ஒரு இந்த பாசிட்டிவா சொல்றது இல்லை. அது படம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்கும்ல. ஒரு முறையும் சார் ஒரு கதையை பேப்பர்ல இருக்க தாண்டி படமாக்கும் போது இருக்கிற ப்ரெஷர் இல்லை. நான் நினைச்சதெல்லாம் வருதான்னு தெரியாது, இல்ல கிடைக்கிறத வச்சு அதை நினைச்சதை போல மாத்துறது ஒரு கணக்கு இருக்கு. ரெண்டுத்துக்கும் நடுவில் போராட்டம் தான் இந்த ப்ரொடக்ஷன்ல இருக்கிறது. ஸோ அதுல தெரிஞ்சவங்க ஏற்கனவே வேலை பார்த்தவங்க இருக்கும்போது இன்னும் நம்பிக்கை இருக்கும். நம்ம யாராவது நம்பும் போது அது ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். வேற எந்த ரீசன் நீங்க தான் கேட்டீங்க அந்த கேள்வியை. நான் அப்பயே உங்ககிட்ட ஒரு பதில் சொன்னேன். எனக்கு அதுல உடன்பாடு இல்லை, கொஞ்சம் போர் அடிச்சாலுமே சில நல்ல கதையில் வரும்போது அதனால அந்த கதவை இன்னும் திறந்து வச்சிருக்கேன். என்ன நான் மூடலை. அது காரணம் நிறைய பேர் தாத்தாவெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னேன். நிறைய வருது. பட் இருந்தாலும் எனக்கு மொத்தமா நோ, இந்த வில்லனுக்கு நோ சொன்ன மாதிரி, சப்போர்ட்டிங் ஆக்டருக்கு நோ சொன்ன மாதிரி, நீங்க ஏன் நோ சொல்லலைன்னா இந்த மாதிரியான யாராவது ஒருத்தர் வருவாங்க அப்படிங்கிறத கதவை திறந்து வச்சுக்கன்னு உங்களுக்கு நான் அன்னைக்கே சொன்னேன். அதான் இப்ப சொன்னேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் வரும்போது நமக்கு 1-2 கணக்கு இல்லை. நீங்க நல்லா வந்ததுன்னா பண்றதுக்கு என்ன உங்களுக்கு அவ்வளவுதான் கணக்கு. அதாவது தொடர்ந்து பண்ணாலும் மக்களுக்கு போர் வச்சு. ஸோ நீங்க வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் படம் பண்ணும்போது நமக்கு இது நம்பிக்கை இருக்குல்ல, நீங்க பார்ப்பீங்க, நாங்கள் நம்பணும். ஏதோ உள்ள பிடிச்சிச்சு, அது சந்தோஷம். இப்போ நம்ம ஒரு கணக்கு போட்டு வேலை செய்யறோம், அது பார்த்து மக்களும் நீங்களும் பார்த்து கொண்டாடும்போது ஓகே நம்ம போட்ட கணக்கு ரீச் பண்றோம் இருக்கும். சில நேரம் நடக்குதுன்னா போட்ட கணக்கு எங்க தப்பு பண்ணிருக்கோம், இதுதானே இதுல இருக்குது. ஸோ இனிமே பண்ணணும் அப்படின்னா
அது அமைஞ்சு போச்சுன்னா பண்ணுவோம். தொடர்ந்து பண்ணா அது மக்களுக்கு போறது பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்காது. இப்ப நானும் நத்திலும் சேர்ந்து இப்படி ஒரு படம் பண்ணிட்டோமா, இந்த மாதிரி காம்பினேஷன் 3 படம் பண்ணா உங்களுக்கு எதிர்பார்ப்பு பெருசா இருக்காது. நல்லா இருக்கும் இல்ல இந்த மாதிரிதான் இருக்குன்னு ஒரு கணக்கு வந்துடும். ஸோ அதனால கேப் விட்டு வேற வேற பண்ணும்போது வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ணி கணக்கு. அம்மா இந்த படத்துக்கு வரும்போது அது தேவையில்லாதுன்னு நினைக்கிறேம்மா. சார் ஒரே ஒரு கொஸ்டின், ஒரு டயலாக் ஒன்று வரும், பேர் தான் போலீஸ் நான் திருடன் அப்படின்னு சொல்லிட்டு, அது படத்துக்காக மட்டுமா? இல்ல முரணாசில வைக்கணும், ஐரனியா இருக்கணும்ன்றதுக்காக தான். 2 ஒண்ணுதான். போலீஸ் பேசினா காமெடி. ஓகே இல்லண்ணே, இது போலீஸ்ன்றது பேரு திருடன் பேர் போலீஸ். ஒருத்தர் கொஸ்டின் கேட்டாங்க, இது இன்டர்வியூல கேட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நிறைய முரணா நடக்கணும்னு ஆசைப்பட்டேனே. இவர் வந்து பார்பர், ஆனா பேர் மகாராஜா. பார்பர் மகாராஜா. நீங்க சொல்ற அளவுக்கு அது சொன்னால அந்த ஒரு திருடனுக்கு போலீஸ்னு பேர் வைக்கும் போது அது ஒரு ஃபன் இருக்குல்ல, சொல்லும் போது கேட்கும் போது மத்தவங்களுக்கு ஷாக் ஆகல. நான் ஃபர்ஸ்ட் கேட்கும் போது இல்ல, அது ஒரு ஃபன்னு தான் சார். நானும் காப்பாத்தல சார். அவனுக்கு இன்னமும் பழக்கம் இல்ல. இன்னும் வந்து அவன் நிஜமாவே அவன் இன்னசென்ஸ் தெரியாது. நீங்க இன்னும் 2 படம் கழிச்சு நானும் முத படம் என்ன பண்ணா ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். பழகிறது தான் வேற. முடிச்சுக்கலாமா சார்? நன்றி சார், ரொம்ப நன்றி.